வெல்கம் டு மிஸ்டர் லக்ஷனுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வாழைக்கிழங்கு பொரியல் தாங்க பார்க்குறோம். வாழைக்கிழங்குங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வாழை மரம் வெட்டினோம்னா அந்த பூமிக்கு இடையில் வந்து ஒரு கிழங்கு மாதிரி இருக்குங்க, அதுதாங்க. இதை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதில் வந்து நாராக வருங்க. அதை வந்து நம்ம ஒரு முள் குச்சி வச்சு நீங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நாராகப்பட்டது பூரா எல்லாம் வந்துடுங்க. இது எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாங்க. ஏன்னா இது உடனே செஞ்சிடணுங்க, இல்லைன்னா கருப்பாயிரும். நீங்கள் அந்த மாதிரி கருக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் காலையில் செய்கிறனா நைட்டே டைம் இருக்குது, அதனால் நீங்கள் அறுத்து வைக்கணும்னா ஒரு ஆஃப் லெமனும் ஒரு அரை டம்ளர் தயிர் உள்ளே ஊற்றி வச்சுட்டிங்கன்னா தண்டு விளையேன்னு இருக்குங்க, கருக்காதுங்க. இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. வடைச்சட்டியில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்சதையும் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தழை நீ மூணையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கிங்க. இந்த தண்டு வந்து வாரத்தில் 2 நாளாவது நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ஸ்டோன் இருக்குன்னு சொல்லுவாங்க, கல் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதுக்கெல்லாம் வந்து இந்த வாழைக்கிழங்கு வந்து வாழைத்தண்டை விட வாழைக்கிழங்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ நல்லா வெங்காயம் வணங்குறது இந்த தண்டு எடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நீங்கள் நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி வைங்க. எடைக்கு வந்து நீங்கள் எடுத்து கிளறி விடுங்க. கிளறிக்கிட்டு இல்லைன்னா அடி பிடிச்சிக்குங்க. இது நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா இந்த கிழங்குலேயே வந்து தண்ணி இருக்கும். ஆனால் நீங்கள் தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு கொதி ஒரு அரை வேக்காடு வந்ததையும் இப்போ நீங்கள் உப்பு சேர்த்துங்க. முதல்ல உப்பு சேர்த்திங்கன்னா இந்த கிழங்கு வந்து நறுக்குன்னு ஒரு மாதிரி கடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு இந்த வாழைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நீங்கள் நல்லா தொலாவி விடுங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வேகாத மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தண்ணி தெளித்து விடுங்க. வேணுன்னா தேவைப்பட்டால் தெளித்து விடுங்க. நான் வந்து தெளிக்க மாட்டேங்க, ஏன்னா அந்த வாழைக்கிழங்குலேயே தண்ணி இருக்குங்க. நல்லா வெந்ததையும் இப்போ தேங்காய் பூவும் கடைசியாக மல்லித்தலையும் போட்டு இறக்கிடலாங்க. இது வந்து சுடு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்லா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட மிஸ்டர் லக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் கொடுத்து பெல் பட்டனை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மிஸ்டர் லக்ஷன்.